தமிழ் படங்களில் ஆங்கில பாடல் வைக்கலாம். பாரதி ராஜா பேச்சு. மேடைகளில் பேச தொடங்கும் போது என் இனிய தமிழ் மக்களேன்னு சொல்லிவிட்டு தான் தன்னோட பேச்சை ஆரம்பிப்பார் இயக்குனர் பாரதி ராஜா. ஆனால் அவரோ தமிழ் படங்கள்லையும் அவசியப்படும் போது ஆங்கில பாடல்களை இணைக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கற்றது தமிழ் தங்க மீன்கள் படத்தை இயக்குனவர் ராம். இவரோட அடுத்த படம் தரமணி. வித்தியாசமான காதல் கதையில உருவாகும் இந்த படத்துல வசந்த் ரவி, ஆண்ட்ரியா ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆண்ட்ரியா நடிச்சிருக்கும் தி ஷோல் ஆஃப் தரமணின்ற சிங்கிள் ட்ராக் ஆங்கில பாடல் வெளியிடும் நிகழ்ச்சி நேற்று மாலை 7 மணி அளவில் சென்னையில் இருக்க பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துச்சு. அதில் நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் பாரதி ராஜா கலந்துக்கிட்டு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க. அப்போ பாரதி ராஜா பேசும்பொழுது, இந்த படத்தை இயக்கியிருக்க ராம் ரொம்ப திறமையான இயக்குனர். இந்த படம் அவரோட திறமையில ஒரு சிறிய புள்ளி தான். எதிர்காலத்துல அவருக்கு உலக சினிமால ஒரு முக்கிய இடம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல சிந்தனவாதி. சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உலகத்துல இருக்க முக்கிய இயக்குனர்கள் பட்டியல்ல ராமோட பெயரும் இடம்பெறும்னு பேசினாரு. மேலும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. ஆனா இதே படத்துல ஆண்ட்ரியாவும் ஒரு பாட்டுக்கு இசையமைச்சு எழுதி பாடி நடிச்சிருக்காங்க. இருந்த போதும் இதற்கு யுவன் சங்கர் ராஜா எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காதது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. அதோட ஆண்ட்ரியா எழுதி இசையமைச்சிருக்கோம் அந்த ஆங்கில பாடல் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு. இந்த பாடலை படத்தோட ப்ரமோஷனுக்கு பயன்படுத்த போறதா சொல்றாங்க. ஆனா படத்துக்கும் தேவைப்பட்டா சரியான இடத்துல இணைக்கலாம். நான் இயக்கிய நாடோடி தென்றல் படத்துல கூட ஒரு ஆங்கில பாடல் வச்சிருந்தேன். அது அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால கதைக்கு அவசியப்படும் போது இந்த தரமணி படத்துலயும் ஆண்ட்ரியாவோட ஆங்கில பாடலை இணைக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாரதி ராஜா.